வணக்கம். திருப்பூரிலிருந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர். மலையப்பாளையம் உதயகிரி முத்துவேலாயுத சாமி பொற்பாதம் பணிந்து, என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தையின் பொற்பாதம் பணிந்து, எனக்கு ஜோதிட அறிவை ஜோதிடத்தை சொல்லிக் கொடுத்த பல ஆசான்களினுடைய பொற்பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஒரு ஜாதகம் எந்த முறையில் நான் ஆய்வுக்கு உட்படுத்திக் கொள்கிறேன் என்பதை இந்த வீடியோவின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் லக்கணம், லக்கண புள்ளி, லக்கணாதிபதி அமர்ந்த இடம், ராசி, ராசியாதிபதி அமர்ந்த இடம். மூன்றாவதாக பிறந்த திதி. நாலாவதாக கரணம். அடுத்தது லக்கணத்துக்கு பாதகாதிபதியினுடைய அமைப்பு. அடுத்தபடியாக கிரகங்களுடைய கட்டமைப்புகள், ஆட்சி, உச்சம், நீச்சம், வக்கரம், திதிசூனியத்தினுடைய அமைப்பு, பரிவர்த்தனை, இந்த அமைப்புகளை ஆய்வு செய்யும். அடுத்தபடியாக பாதகம் 6, 8, 12ஆம் இடத்த அதிபதிகளின் கவனிக்க வேண்டும். அடுத்தபடியாக கண்டாந்தார நட்சத்திர தோஷத்தை கவனிக்க வேண்டும். இந்த அமைப்புகளை கவனித்த பிறகு தசாபுத்தி, அடுத்தது கோச்சாரம். கோச்சாரமும் தசாபுத்தியும் அந்த ஜாதகத்தை வழிநடத்தி செல்லும் என்பது அமைந்த திண்ணம். 2 மாதத்துக்கு முன்பு ஒரு ஜோதிட நேயர் என்னிடம் வந்து ஜாதகத்தை கொடுத்து 34 வயதாயினும் திருமணம் ஆகவில்லை ஐயா, இது என்ன என்று பாருங்கள் என்று ஒரு வினாவை எழுப்பினார். அவர் ஜாதகத்தில் விருச்சக லக்கணம், லக்கண புள்ளி கேட்டை 4ஆம் பாதத்தில், லக்கணாதிபதி செவ்வாய் கடக ராசியில் ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்துள்ளது. லக்கணத்துக்கு 7ஆம் இடத்ததிபதி சுக்கிரன் சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளது. அவர் பல இடங்களில் ஜாதக ஆய்வுக்கு உட்படுத்திக் கொண்டு என்னிடம் வந்து பதில் உரைக்குமாறு கேட்டார். அதில் எடுத்த பலன், லக்கணாதிபதி லக்கண புள்ளி கண்டாந்தார நட்சத்திரத்திலும், லக்கணாதிபதி 4ஆம் பாதம் ஆயில்யம் 4ஆம் பாதம் கண்டாந்தார நட்சத்திரத்தில் அமர்ந்ததால் லக்கணமும் லக்கண புள்ளி கண்டாந்தார நட்சத்திரம், லக்கணாதிபதியும் கண்டாந்தார நட்சத்திரத்தில் இருந்ததால் 7ஆம் பாவாதிபதியாக சுக்கிரன் பூரத்தில் இருந்ததால் பூர நட்சத்திரத்தில் ஆண்டாள் அவதரித்ததால் ஆண்டாள் சூடிய மலர் கொடுத்த மனையாள் என்ற பொருளுக்கிணங்க நீ பார்க்க போகும் பெண்கள் அனைத்துமே திருமணம் அமைப்பு சரியாகிவிட்டது, நிச்சயம் செய்துவிட்டோம், மண்டபத்துக்கு பணம் கட்டிவிட்டோம், திருமணத்துக்கு பேசி முடித்திட்டோம் என்ற பதிலே தான் உனக்கு பதிலாக வரும் என்பது தெரிவித்த பொழுது அவர் அந்த அமைப்பை சரியான முறை என்று கருத்துக்களை தெரிவித்தார். ஆகையினால் ஜாதகத்தை பலன் பார்க்கும் பொழுது இவ்வளவு அமைப்புகள் கட்டமைப்புகளுடன் ஜாதகம் பார்க்கும் பொழுது பலன்களை சரியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆக இந்த அமைப்பில் நான் ஜாதக கட்டமைப்புகளுடன் எனக்கு குருமார்கள் அருளாசியுடன் கிடைத்த பொக்கிஷமாக கருதுகிறேன். நன்றி, வணக்கம்.